You all welcome back to my channel Hayatari. நம்ம ரெக்ரெஷன்ல அதிகமான டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? So when it comes to machine learning, regression அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான machine learning mode. So அந்த ரெக்ரெஷன்ல we have seen so many types. அதுல நம்ம இம்பார்ட்டன்டா பார்த்த one of the type தான் லாஷோ ரெக்ரெஷன் அண்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷன். இந்த ரெண்டு ரெக்ரெஷனுமே என்னோட மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்ல வரக்கூடிய எரர்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஓவர் ஃபிட்டிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So without any delay, let's get started with lasso regression and ridge regression. So first, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டைட்டில்ஸ் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் பிசினஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பிசினஸ் ப்ராப்ளம் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ நம்ம ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட் கூட ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதுல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ டேட்டா ப்ராசஸிங், மாடல் பில்டிங், ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங், எவாலுவேஷன் அண்ட் இன்சைட். So we are going to see all these things very clearly. So இந்த மாடல்ஸ்னால என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி ஃபைனலி பார்க்க போறோம். So why I need lasso regression and ridge regression first of all? எதுக்காக எனக்கு தேவைப்படுது? நம்மளோட ரியல் லைஃப் டேட்டால நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா உங்ககிட்ட வருது இல்லையா? இந்த டேட்டால அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். அதாவது என்கிட்ட டேபிள் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம், அதான் டார்கெட். ஸோ மற்ற காலம்ஸ் எல்லாம் நம்ம ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். சோ இப்போ இன்கேஸ் எனக்கு அந்த காலம்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. சோ இது ஒரு சினாரியோ. அடுத்து கோரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது காலம்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ டார்கெட் காலம் விட்டுட்டு மத்த காலம்ஸ்க்கே ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்னோட மிஷின் லேர்னிங் மாடல் டார்கெட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு திணறிடும். சோ இந்த இடத்துல நான் லாசோ ரெக்ரெஷன் அண்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். ரெடியூஸ் ஓவர் ஃபிட்டிங். ஸோ ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னா என்னோட மிஷின் லேர்னிங் மாடல் டேட்டாவை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஒரு ஹியூமன் பிரெயினா எப்படி டேட்டாவை டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி என்னோட எம்எல் மாடலும் புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் மெமரைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா என் மாடல் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாது. ஸோ ஃபைனலி அது ஆல்ரெடி மென்ஷன் அக்யூரசியையும் என்னோட லாசோ ரெக்ரெஷன் அண்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, first step that we are going to do is importing the necessary libraries. First, NumPy and Pandas for handling data, Matplotlib for creating visualization. நான் டேட்டா செட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிரிட் சர்ச் சிவின்றது இப்ப நான் யூஸ் பண்ண போற அந்த மாடல். அடுத்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ன்றது என் டேட்டா செட்டை நான் ஸ்பிளிட் பண்றதுக்காக இம்போர்ட் பண்றேன். அடுத்து இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய ரிட்ஜ் ரெக்ரெஷன் அண்ட் லாசோ ரெக்ரெஷனை sklearn.modelsல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி என் மாடலை எவாலுவேட் பண்ணோம் இல்லையா? எவாலுவேஷன் மெட்ரிக்ஸையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். See the first step, என்னோட டேட்டா செட்டை லோட் பண்றேன். இது ஆக்சுவலி ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய டேட்டா செட் தான். ஸோ நீங்க கொலாப்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். ஸோ the next step is டேட்டா ஃப்ரேம். ஸோ இப்போ அந்த டேட்டா செட் எடுத்து நான் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றேன். கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ அந்த டேட்டா செட்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸுக்கு தனியா ஒய்க்கு தனியான்னு ஸ்பிளிட் பண்றேன். அதாவது இதுதான் ஃபீச்சர்ஸ், இதுதான் டார்கெட்னு ஸ்பிளிட் பண்றேன். அண்ட் ஃபைனலி பிரிண்ட் எக்ஸ்டார்ட் ஹெட்னு கொடுக்கும்போது என்னோட ஃபீச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய என்னோட வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் 5 rows பிரிண்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த காலம்ஸ் ஐ டூ ஹேவ். அடுத்த ஸ்டெப் பாருங்க, என்னோட டேட்டா செட்டை ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்க்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்டிங் சைஸ் 0.2. ஸோ 20% ஆஃப் டேட்டாவை டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்கேன். இதுதான் இம்பார்ட்டன்டான ஸ்டெப் ரிட்ஜ் ரெக்ரெஷன் அண்ட் லாசோ ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும். ஃபீச்சர் ஸ்கேலிங், அதாவது எந்த டேட்டா இம்பார்ட்டனோ அதை பேஸ் பண்ணி நீ புரிஞ்சுக்கோ. சோ இங்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு ஒரு ஸ்டெப் அப்ளை பண்றோம்ல, இது என்ன பண்ணும்? we have already seen this. சோ இது என்ன பண்ணும்னா இப்ப வேல்யூஸ் சோ let me give you one example. இப்போ 100ல இருந்து 2000க்குள்ள வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத 1 to 10 மாத்திரும். சோ இந்த வேல்யூஸ 1 to 10 மாத்திரும். சோ அந்த ஒர்க்கை தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் பண்ணும். ஸோ 1 to 10 எல்லா டைமும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸா மினிமம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணிரும். ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா என் மிஷின் லேர்னிங் மாடல் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் இந்த ஸ்கேலிங். ஸோ அடுத்து we are going to get into the important part, ridge regression. ஸோ இங்க என்னோட ரிட்ஜ் ரெக்ரெஷன் மாடலை ஒர்க் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க, என் மாடலை ட்ரெயின் பண்றேன். அதனாலதான் ரிட்ஜ் இஸ் ஈக்குவல் டு ரிட்ஜ்னு கொடுக்குறேன் இல்லையா? இங்கதான் என் மாடலை நான் பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்றேன். ஸோ when I give ridge dot fit of x train scaled and y train,
இங்க ஆல்ரெடி இந்த ஸ்கேல்டு டேட்டா இருக்குல்ல, நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் அப்ளை பண்ணி எக்ஸ்க்கும் எக்ஸ் ட்ரெயினுக்கும் எக்ஸ் டெஸ்ட்டுக்கும் நான் பில்ட் பண்ணி வச்ச அந்த ஸ்கேலிங் அப்ளை பண்ண டேட்டாவை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து என் மாடலை ட்ரெயின் பண்றேன். ஓகே, அடுத்து இதே டேட்டாவை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்டிங் டேட்டா இது எப்படி ஒர்க் ஆகுன்னு ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ ஃபைனலி என் மாடலை எவாலுவேட் பண்ணி பார்க்குறேன். எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எம்எஸ்சி வேல்யூ 0.55னும் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 0.57 வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் பி யூசிங் த சோ கால்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷன். ஸோ these are the steps I should be following. அடுத்து let's get into lasso regression. ஓகே, ஸோ இங்க லாசோ ரெக்ரெஷனுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். இங்க ரிட்ஜுக்கு பதிலா லாசோன்னு கொடுப்பீங்க. ஸோ எவாலுவேஷன் மெட்ரிக்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனா அவுட்புட் பாருங்க, லாசோ ரெக்ரெஷன்ல எம்எஸ்சியோட அவுட்புட் 1.3 இருக்கு. ஸோ எரர் அதிகமா இருக்கு. ஆனா ஆர் ஸ்கொயர் வேல்யூ -0.00 இருக்கு. ஸோ இட் சேஸ் தட் லாசோ ரெக்ரெஷன் எனக்கு இந்த இடத்துல தேவையில்லை. அடுத்த ஸ்டெப் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். இது ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ். ஸோ இங்க நான் கிரிட் சர்ச் சிவின்னு ஒன்று யூஸ் பண்றேன் இல்லையா, இதுதான் என் மாடலை நான் டியூன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அடுத்து லாசோ டியூனிங். ஸோ இது ரெண்டுமே என் மாடலை டியூன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் ஹவு மை மாடல் வில் கெட் ட்ரெயின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை மாடல். ஸோ என்னோட டேட்டால இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஹெல்ப் கொடுத்து என் மாடலை நான் டியூன் பண்றேன். ஸோ இந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸை எனக்கு இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபைனலி விஷுவலைசேஷன். ஸோ இது எனக்கு ரிட்ஜ் ரெக்ரெஷனுக்கும் லாசோ ரெக்ரெஷனுக்கும் ஆன அந்த கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் த அக்யூரசி. ஸோ கோஎஃபிஷியன்ஸ்னா என்ன அப்படின்னா, என்னோட டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலம் இருக்கு, அந்த காலம்ல லைனா நிறைய நம்பர்ஸ் இருக்குமா. ஸோ அந்த காலம்ஸ்ல இந்த வேல்யூஸ்க்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். அதை என் மாடல் லேர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது ரிட்ஜ் ரெக்ரெஷன் லேர்ன் பண்ண அந்த டிஃபரன்சஸ் என்ன, லாசோ ரெக்ரெஷன் லேர்ன் பண்ண அந்த டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இங்க பிளாட் பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ அப்படி லுக் இன்டு த கோடிங். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி எஸ்டிமேட்டரை ஆட் பண்றேன். அடுத்து இந்த ஃபிகரை பிளாட் பண்ணணும். அண்ட் தென் லேபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு லேபிள்ஸ் மார்க் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் பிளாட் லாட் லெஜெண்ட்ங்கிறது இந்த இடத்துல இந்த கலர் கஸ்டமைஸ் பண்றதுக்காக. அண்ட் தென் டைட்டில் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நான் கொடுத்த அந்த கோஎஃபிஷியன்ட் கம்பேரிசன் தான் இங்க எனக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபைனலி பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு ரெண்டுமே சிமிலரா தான் ஒர்க் ஆகுது. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரெண்டுமே சிமிலரா தான் லேர்ன் பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பீயிங் யூஸ்ட். ஸோ இது எங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, whenever I need to specifically increase the accuracy of the model. அண்ட் எப்பெல்லாம் எனக்கு ஓவர் ஃபிட்டிங் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுமோ அப்ப நான் யூஸ் பண்றது தான் இந்த லாசோ ரெக்ரெஷன் அண்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷன். So yeah, bye for now. We'll see you in next amazing video.